எல்லா புகழும் இந்த பேரண்டத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செலுத்தி வரக்கூடிய அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்த எல்லா நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அருக்கொடையாக வந்த அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் தீனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. ஒரு சிறப்பான பண்டிகையை கொண்டாடுவதற்காக, பெருநாளை கொண்டாடுவதற்காக காத்திருக்கக்கூடிய நேரமாக இது இருக்கிறது. அடுத்த சில நாட்களிலே தியாக திருநாளை நாம் கொண்டாடவிருக்கின்றோம். இன்றைக்கு உலகெங்கும் இருந்து ஹாஜிகள் சாரி சாரியாக இறை இல்லத்தை நோக்கி, மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான காட்சிகளை, மெய் சிலிர்க்க வைக்கும் காட்சிகளை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் இதே முழக்கம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லகவல் முல்க் லா ஷரீக லக் அப்படிங்கிற முழக்கம் எங்கு இருந்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. என்ன, யார் கூப்பிட்டாங்க? யாராவது கூப்பிட்டா தானே வந்துட்டேன்னு சொல்லணும். வந்து விட்டேன் இறைவா, இதோ வந்து விட்டேன் இறைவா என்று உலகம் எங்கிருந்தும் எல்லா இடத்தில் இருந்தும் அந்த உலகத்தினுடைய மைய பகுதியாக காபத்துல்லா இருக்கிறது அல்லவா, அதை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கின்றோம். யார் கூப்பிட்டாங்க? அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையில இப்ராஹிம் நபி அவர்கள் அழைத்தார்கள். எப்போ? 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக. அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிமே நீங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுங்கள், ஹஜ்ஜுக்கு வருமாறு அழைப்பு விடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொன்ன உடனே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து உடனே கீழ்ப்படினாங்க. அவங்க இப்படி கேட்கல, அல்லாஹ் இது பாலைவனமா இருக்குது, இது பொட்டல் வெளியா இருக்குது, இங்க போய் ஒரு வீடு கட்டி இருக்கிறப்ப, அவருடைய பள்ளிவாசலை கட்டி இருக்கிறப்ப, புல் பூண்டு கூட இங்க முளைக்காத, எப்படி கூப்பிட சொல்றீங்க? எல்லாரும் எப்படி வருவாங்க? வந்தா எப்படி இருப்பாங்க? எந்த கேள்வியும் இல்லை. அல்லாஹ் சொன்னா கூப்பிடுன்னு அவங்க என்ன செஞ்சாங்க? உடனே கூப்பிட்டாங்க. அதுதான் அந்த அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். இறைவன் ஒரு கட்டளை இட்டான் என்று சொன்னால் அதை ஏன், எதற்கு என்று கேள்வி கேட்காமல் கீழ்ப்படியக்கூடிய வாய்மையான ஒரு அடியாராக இப்ராஹிம் நபி இருந்தார்கள். அதனால்தான் வத்தஹதோ இப்ராஹிம ஹலீலா என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். நான் இப்ராஹிமை என்னுடைய நண்பராக ஆக்கி கொண்டேன். எவ்வளவு பெரிய விஷயம்! இப்ராஹிம் நபி சொல்லல நான் அல்லாஹ்வுடைய நண்பர். நம்ம பொதுவா அப்படித்தானே பேசிட்டு இருக்கோம். எனக்கு அவரை தெரியுங்க, எனக்கு இவரை தெரியும், இந்த ஆளை தெரியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஆள்கிட்ட போய் கேட்டா இவரை தெரியுமானா அங்க வேற மாதிரி பதில் வரும். ஆனால் இங்கே சொல்வது யார்? ரப்புல் ஆலமீன் சொல்கின்றார். வானம் பூமியை படைத்த, பேரண்டத்தை படைத்த, பிரபஞ்சத்தை படைத்த அந்த இறைவன் சொல்லுகிறான், என்னுடைய நண்பர் இப்ராஹிம். இவ்வளவு பெரிய வார்த்தை கண்ணியத்துக்குரியவர்களே. அப்போ அந்த வார்த்தை வரணும் அப்படின்னா, இறைவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படணும் அப்படின்னா, இறைவனே சொல்லணும்னா எப்படிப்பட்ட தன்மைகள், எப்படிப்பட்ட குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்கணும் என்பதை நான் பார்க்கிறேன். அதுதான் முக்கியமானது. ஹஜ்ஜி பெருநாள் என்பது ஏதோ போனோம், வந்தோம், வந்து குர்பானி கொடுத்தோம், சாப்பிட்டோம், தொழுகை கலந்துக்கிட்டோம், அதோட அதல்ல. அதெல்லாம் ஒரு ஒரு செயல்கை. ஆனா முக்கியம் என்ன? இந்த இந்த பெருநாள் கொண்டாடப்படுவதனுடைய தத்துவம் என்ன? அடிப்படை என்ன? இதற்கு வித்திட்டவர்களுடைய வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் வந்து 2 நபிமார்களை பற்றி மட்டும்தான் உஸ்வத்துல் ஹசனா என்று சொல்கின்றார். அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். மற்ற நபிமார்களுடைய வரலாறை குர்ஆன் பேசும். ஈசா நபியை பத்தி குர்ஆன் பேசியிருக்குது, மூசா நபி பத்தி பேசியிருக்குது, சுலைமான் நபியை பத்தி பேசியிருக்கிறது, தாவூத் நபியை பத்தி பேசியிருக்கிறது, நூஹ் நபியை பத்தி பேசியிருக்கிறது, லூத் நபியை பத்தி பேசியிருக்கிறது. ஆனால் உதாரணம் அப்படின்னு சொன்னார் 2 பேருக்கு மட்டும். ஒன்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இறைவனுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது, இது ஒண்ணு. 2வது யாருக்கு சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபி இப்ராஹிம வல்லதீன மாஹு. இப்ராஹிம் இடத்திலும் அவரோடு இருப்பவரிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இங்க ரசூலுல்லாஹ்க்கு சொல்லும்போது லக்கது கானலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே
உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அழகான மாடல் இருக்கிறது. இந்த 2 பேருக்கு மட்டும்தான் இந்த தகுதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற நபி, அதாவது நம்ம நபிமார்களுக்கு மத்தியில நம்ம எதுவும் பிரிவினை ஏற்படுத்தவில்லை. ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு அந்தஸ்தை கொடுத்துருக்கலாம். ஒருத்தர் கொடுத்த மாதிரி இன்னொருத்தர் கொடுக்கல. உதாரணமா வந்து சுலைமான் நபிக்கு கொடுத்த மாதிரி ஆட்சி அதிகாரத்தை யாருக்குமே கொடுக்கல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இல்லையா? இப்ராஹிம் நபியை பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்தே கடைசி வரைக்கும் சோதனை 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 தான். வீட்டுல வந்தா சோதனை, வெளியில வந்தா சோதனை, மன்னரிடத்துல சோதனை, எவ்வளவு சோதனையை வந்து அவங்க எதிர்கொண்டிருக்கிறாங்க பாருங்க. ஆக எல்லா சோதனைகளையும் வென்று சாதனைகளாக மாற்றியது யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றா, அவரிடத்துல உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. கண்ணியத்திற்கு அதுல சிறந்த முன்மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் சொல்லுவதை உடனடியாக செய்தார்கள். இது ஒன்று. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இறை கட்டளைக்கு ஏற்றார் போல் தன்னை வடிவமைத்துக் கொண்டார்கள். நம்ம பெரும்பாலும் சூழ்நிலையின் மீது பழிய போடும். உங்களுக்கு தெரியாதுங்க, நான் நினைக்கிறேங்க, ஆனா எங்க வீடு அப்படிங்க, எங்க ஃபாதர் அப்படிங்க, எங்க அம்மா இப்படிங்க, எங்க சூழ்நிலை, எங்க மகளாலாம் அது வேற மாதிரிங்க, எங்க ஆபீஸ்ல அது வேற மாதிரிங்க அப்படின்னு பண்ணுவாங்கன்னா, இவங்க செயல்படாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணமெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஏய் இப்ராஹிம் நபியை பார்த்தல, யாரு தெரியுமா? ஒரு சாமியார் குடும்பத்துல பிறந்தவர், ஒரு பூசாரி குடும்பத்துல பிறந்தவர், சிலை செய்து விற்கக்கூடிய பெரிய பீடாதிபதியாக மக்கள் போற்றக்கூடிய, வணங்கக்கூடிய, மதிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல என்ன செய்யறாரு? அவரு பிறக்கிறார், இல்லைங்களா? அப்ப தந்தை நேர் மாற்றமா இருக்கிறார், நேர் மாற்றமா இருக்கு, சிலை வணங்கக்கூடிய தன்மை உடையவராக இருக்கின்றார். பாப்பாக்கு மகனுக்கு பல இடத்துல டயலாக் நடக்குது. அதை வந்து அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஆனா எந்த இடத்திலுமே வந்து அவமரியாதையோ அல்லது கீழ்த்தரமான வார்த்தைகளையோ பயன்படுத்தியதில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் வைக்கிறான், அவன் யார் தெரியுமில்ல? அந்த கூட்டம். அவன்கிட்ட என்னங்க மரியாதை? இவன் நரகத்துக்கு தாங்க போவான். நவுது பில்லா. இவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்க. பெரும்பாலும் சொர்க்கத்துக்கு யாரும் கூட்டு போறது இல்லை, நரகத்துக்கு போதான் ஃபத்வா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா இப்ராஹிம் நபி நேரடியாக பகிரங்கமாக தெரிகிறது, சிலைகளை வணங்குகிறார், இறைவனுக்கு மாற்றமாக நடக்கிறார். அவங்ககிட்ட போய் பேசுறாங்க, தந்தையே இல்ல நீங்க வச்சிருக்கிறீங்க, நீங்க தானே உருவாக்குனீங்க, அப்ப இந்த உலகத்தை உருவாக்குனவன் பெரியாளா, நீங்க உருவாக்குன சிலைகள் பெருசா? கேள்வியை பாருங்க. நீங்க வைக்கிறீங்க, என்றைக்காவது எடுத்து சாப்பிட்டு இருக்குதா? சரி, அங்கேயிருந்து யாராவது எடுத்துட்டு போனா அதை மீட்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குதா? நீங்க இவ்வளவு கேட்கறீங்களே, என்றைக்காவது செவிமடுத்து இருக்கிறதா? என்றைக்காவது உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறதா? அப்பயே நீங்க வணங்குறீங்க. அதாவது கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப என்ன எப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மாற்று சிந்தனை உள்ளவர்களிடத்துல ஆதாரபூர்வமாக பேச வேண்டும், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காமல் பேச வேண்டும், அறிவுபூர்வமாக பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும், கண்ணியமாக பேச வேண்டும். இன்னைக்கு நம்ம பேசுறோமா? இவன் மைண்ட் செட் என்னன்னா, நாங்களாம் அப்படியே சொர்க்கவாசிகள், நாங்களாம் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த தன்மை இருக்குது. யகூதிகள்கிட்ட யூதர்கள்ட்ட என்ன தன்மை இருக்கு இவன் சொல்றது இல்ல. ஆனா இவனுடைய மைண்ட் செட் என்னன்னா, இப்படி வச்சுக்கிட்டு தான் பாக்குறது மத்தவங்களை. இப்படி அந்த மாதிரி பார்ப்பது எவ்வளவு பெரிய மூடத்தனம் என்பதனை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக இப்ராஹிம் நபி வந்து என் அருமை தந்தையே அப்படிங்கிற எவ்வளவு கண்ணியமா கூப்பிடுறாங்க பாருங்க. எந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா, ஒரு கட்டத்துல தந்தை சொல்றாரு, இங்க பாரு, நீ எங்கிட்ட இப்படி பேசிக்கிட்டே இருந்தீன்னா கல்லால அடிச்சு நானே உனக்கு கொன்றுவேன் அப்படிங்கிறான். பரவாயில்ல, அதனால ஒன்னும் டென்ஷன் ஆகல. பரவாயில்ல, என்ன பெற்ற தந்தை தாங்க, சொல்லிட்டு போடும். அவருக்கு தெரியலங்க, எனக்கு தெரிஞ்சிருக்குங்க, நான் வகையுடைய வெளிச்சத்துல பேசினேன், அவர் அந்த மாதிரி இல்ல. சரி, இல்லைன்னா இருந்துட்டு போட்டு, அதனால என்ன, பேசி பார்ப்போம், மாற்றுவோம், கருத்து பரிமாறுவோம், துவா செய்வோம். அல்லாஹ் தடை போடுறான், இங்க பாரு, அதெல்லாம் துவா கேட்க கூடாதுன்னு. சுப்ஹானல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு மென்மை உள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம சமூகத்துல, மற்ற சமூகத்தை விடுங்க, ஒரு வேறு கொள்கையில ஒரு அவங்க பற்றா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அது சரியா தப்பா ஒரு பக்கம் இருக்கட்டும், பேசுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிற, பேசுறதுக்கு நம்ம வந்து முற்படுகிறோமா? அதுக்காக முயற்சி பண்றோமா? இல்லையே. அந்த ஏரியாக்கே போக மாட்டோம், அந்த பள்ளிக்கே போக மாட்டோம், அவளை கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். என்னப்பா நீங்க என்ன ஹஜ்ஜி என்ன சொல்லுது?
அந்த காபத்துல்லாவுக்கு போறோமே, அங்க பாங்க சொன்ன உடனே இங்க பாருங்க, ஊர் உலகத்துல வேற வேற இடத்துல இருப்பாங்க. இந்த ஜமாத்து வேற, அந்த ஜமாத்து வேற, இவர் அந்த பள்ளிக்கு போக மாட்டாரு, அவர் இந்த பள்ளிக்கு போக மாட்டாரு, இவர் அவருக்கு சலாம் சொல்ல மாட்டாரு, இவர் பார்க்க மாட்டாரு, அந்த இமாம் பின்னாடி தான் தொழுகையே கூடாதுன்னு அள்ளி விடுவாரு. ஆனா எல்லாம் அந்த போயிட்டாங்கன்னா அங்க அல்லாஹ்வுக்கு பிறகு என்ன செய்யணும்? நேரா எல்லாருமே வந்து அந்த இறை இல்லத்திலே வந்து ஆஜராகும். அப்ப இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றா? இவ்வளவு பெரிய ஒரு ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு ஈர்ப்பு உள்ள ஒரு மார்க்கத்துக்கு சொந்தக்காரனாக நாம் இருக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, அதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக யாராவது இருந்தாலும் சரி, நீ உலகத்துல எந்த பகுதியா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசினாலும் சரி, எந்த நிறமா இருந்தாலும் சரி, நீ படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், நீ எந்த கேட்டகரியில வேணாலும் இருக்கலாம். இங்க எல்லாரும் நீங்க எல்லாம் ஒண்ணு, நான் தான் உங்களுடைய இறைவன் இல்லையா? அதான லெப்பைக்கு அந்த வார்த்தை அதான சொல்லுது. இறைவா நாங்கள் வந்து விட்டோம் அப்படின்னு அர்த்தம். நீ தான் எஜமானன், நீ தான் வந்து ரப்பு, நாங்கெல்லாம் உன்னுடைய அடிமைகள் அப்படிங்கிறத. இறைவா புகழ் அனைத்தும் உனக்கு தான், அருள் அனைத்தும் உனக்கு தான், ஆட்சி அதிகாரம் உனக்கு தான். இதுதானங்க அந்த முழக்கம். அப்ப அப்படி இருக்கும்போது அதை ஹஜ்ஜி செய்து விட்டு வந்து நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா இல்லையா? ஆக தந்தை இடத்துல பேசுகிறார்கள், தந்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால இல்ல எங்க பாப்பா சொல்லிட்டாங்க, நான் அப்படியே இருப்பேன். இருக்கிறோமா? இன்னைக்கு பாருங்க, ஏன்பா வரன்சன் வாங்கினேன், இல்ல எனக்குலாம் இல்ல, கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஜி, நம்ம தந்தை தான் வந்து ஃபாதர் தான் ரொம்ப உகர்றா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா அப்படின்ட்டு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் ஒத்துக்கிட்டேன். இதே எங்கெல்லாம் முரண்படுறது எனக்கு தெரியும். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வசதியா வந்துருச்சுன்னா அதை ஓகே பண்ணுவாங்க. அதுல இவங்களுக்கு ஒரு மாற்றமா இருந்தா தாயும் தூக்கி எறிவாங்க, தந்தையும் தூக்கி எறிவாங்க, தன்னுடைய மனைவி அடிப்படையில. ஆனா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தன்னை வடிவமைத்துக் கொண்டார். அங்கதான் வித்தியாசம் இருக்கு. அப்ப வந்து தந்தை ஏற்றுக்கல, அதனால வந்து தௌஹீதை விட்டுட்டாங்களா? இல்லையே, அதை ஏற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. அதே பாத்தீங்கன்னா அந்த மக்கள் நாலு நட்சத்திரம், குறி, ஜோதிடம், ஜாதகம், இதுல ரொம்ப ஊறி போன சமூகம், மூட நம்பிக்கையில ஊறி போன ஒரு சமூகம். அந்த சமுதாயத்தை நோக்கி இப்ராஹிம் நபி அவர்கள் லாஜிக்கா பேசுறாங்க. ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரா கௌகபா கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃபல கால லா உஹிப்புல் ஆஃபிலீன். நட்சத்திரத்தை பார்க்கிறார், ஓ அழகா இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, இது ரப்பாக இருக்கலாம். ஆனால் நட்சத்திரம் மறைகிறது. மறைஞ்ச உடனே என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப நீ வணங்க சொல்றிய, மறைஞ்சு போச்சப்பா, எப்படிப்பா வணங்குறது? வணங்கலாம், ஓகே, வணங்க சொன்னா வணங்கலாம். ஆனா எதை வணங்கணும்? மறையக்கூடாத ஒன்றை தானே வணங்க வேண்டும். எப்பொழுதுமே நீடித்திருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதுமே கண்ணெடுக்க தென்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதுமே அது வந்து நிரந்தரமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனா அது இப்படியே வந்துச்சு போயிடுச்சே, அது எப்படி என்ன வணங்க சொல்றாய் கேட்டாங்களா இல்லீங்களா? ஃபலம்மா ரால் கமர பாசிகன் கால ஹாதா ரப்பி ஃபலம்மா அஃபல ல இல்லம் யஹ்தினி ரப்பி லஅகுனன்ன மினல் கௌமில் ஸாலின். சந்திரனை பார்க்கிறார், இது இறைவனாக இருக்குமா? உடனே மக்கள் நினைக்கிறாங்க, பரவாயில்லப்பா, ஏதோ வந்து நட்சத்திரம் தான் ஒத்துக்கல, இத நிலவை ஒத்துக்கிட்டாரு, நம்மளாம் மாறிட்டாரு அப்படின்னு மக்கள் என்ன செய்யறாங்க? சந்தோஷப்படுறாங்க. அது மறைஞ்சு போன உடனே இப்ராஹிம் நபி சொல்றாங்க, இங்க பாருங்க, மறைந்து போகக்கூடிய ஒன்றே ரப்பாக இருக்க முடியாது. அதுக்கு என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா, என் ரப்பு என் மீது கிருபை புரியாவிட்டால், என் ரப்பு எனக்கு வழிகாட்டாவிட்டால் நானும் உங்களை மாதிரி தான் ஆயிருப்பேன். எவ்வளவு இல்லம் யஹ்தினி ரப்பி லஅகுனன்ன மினல் கௌமில் ஸாலின். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பேசுவோம்? நாங்க யாரு தெரியுமா, நாங்க எந்த ஜமாத் தெரியுமா, எங்கள்கிட்ட எவ்வளவு ஆதாரம் இருக்கு தெரியுமா? அந்த பேசும்போதே ஒரு கர்வம், பேசும்போதே ஒரு மமதை, பேசும்போதே ஒரு ஆணவம். எப்படி வந்து எதிராளியுடைய உள்ளத்துல நீ இடம் பிடிக்க முடியும்? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ராஹிம் நபி மனதோட பேசுனாங்க, அறிவோட பேசுறாங்க, அந்த அறிவோட பேசுனாங்க. நீ சொல்றியப்பா வணங்குன்னு சொல்றியப்பா, எப்படி போய் அதை வணங்க முடியும்? மறைஞ்சு போச்சா இல்லையா? ஃபலம்மா ரா ஷம்ஸ பாதிகதன் கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர் ஃபலம்மா அஃபலன். சூரியன் வருகிறது, ஆஹா எல்லாத்தோட பெருசா இருக்குது, வெளிச்சமும் நல்லா இருக்கு, இது இறைவனாக இருக்க முடியுமா அப்படின்னா அதுவும் மறைந்து போகிறது. காலையா கொம்மி இன்னி பரீபு மிம்மா துஷ்ரிக்கும். தெளிவா சொல்லிட்டேன், இங்க பாரு, இந்த மறைஞ்சு போன ஒன்றையெல்லாம் நான் வணங்க மாட்டேன். அவை நான் வணங்கக்கூடியது வந்து படைத்தவனை நான் வணங்குவேன், படைப்புகளை வணங்க மாட்டேன். இவ்வளவு பெரிய வார்த்தை.
சந்திரனை வணங்கக்கூடாது. சந்திரனை யார் படைத்தாலும் அவனை வணங்கு. நட்சத்திரத்தை வணங்காத. நட்சத்திரத்தினுடைய எஜமானன் யாரு? அவனை வணங்கு. சூரியனை போய் நீ வணங்க கூடாது. சூரியனை படைத்தது யாரு? அவனை வணங்கு. ஆக படைத்தவனை வணங்கு, படைப்புகளை வணங்காதே அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இந்த சொன்னதுனாலதான் அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனாலும் அவங்களை அசரவில்லையே. மன்னரிடத்துல போனாங்க, ஆட்சியாளரிடத்துல போனாங்க. நம்ருது அவன் பாத்தீங்கன்னா பெரிய அகப்பாவம், திமிர், ஆணவம் எல்லாம் உள்ளவன். அவன் கேட்கிறான் இப்ராஹிம் நபியை பார்த்து, ஓ இப்ராஹிமே, என்னையா அல்லான்னு சொல்றியா? இறைவன் சொல்றிய? ஓ இறைவன் என்ன சொல்லுவான் சொல்லிப்பா. ஓ இறைவன் என்னப்பா செய்வான்? அப்ப இப்ராஹிம் நபி ரொம்ப அடக்கமா சொன்னாங்க, என்னுடைய இறைவன் உயிரை கொடுப்பான், என் இறைவன் உயிரை எடுப்பான். அதாவது மூத்தாக்குவான், ஹயாத்தை கொடுப்பான். இது ரெண்டுமே என் இறைவன் செய்யக்கூடிய பெரிய ஆற்றல் உள்ளவன். அவன் சொல்றான், இதுதானே நான் கூட செய்வேன்பா, நானும் உயிர் கொடுப்பேன், நானும் மூத்தாக்குவேன். இங்க பாரு, உன் எதிர்க்க செய்யறேன் பாரு. ஜெயில உள்ள ஒருத்தரை போய் வெட்டுறா அப்படின்னா தலைய வெட்டியாச்சு. இன்னொருத்தர் ஒரு குற்றவாளியை போய் ரிலீஸ் பண்ண அப்படின்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்போ நான் நினைச்சேன்னா மௌத்தும் கொடுக்க முடியும், நான் நினைச்சா என்ன செய்ய முடியும்? ஹயாத்தும் கொடுக்க முடியும். நான் நினைத்தால் ஒருவனை வாழ வைப்பேன், நான் நினைத்தால் ஒருவனை சாகடிப்பேன். இதை சொன்ன உடனே இப்ராஹிம் நபி டென்ஷன் எல்லாம் ஆயிருக்குங்க. பொதுவா நம்மளுங்க கொஞ்ச நேரமே பேசவே தெரியாது. பேச தெரியாதவங்கலாம் இப்ராஹிம் நபியோட டைலாக் போகணும். இப்ராஹிம் நபி பாப்பாட்ட எப்படி பேசினாங்க, இப்ராஹிம் நபி மகன் எப்படி பேசினாங்க, இப்ராஹிம் நபி சமுதாயத்துக்கிட்ட எப்படி பேசினாங்க, இப்ராஹிம் நபி ஆட்சியாளர் பேசினாங்க. அப்ப நீங்க மோடி கிட்ட பேசணும்னா நம்புறது கிட்ட இப்ராஹிம் என்ன பேசுறாங்கன்ற நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஆட்சியாளர் பேசலாம், ஃபிரௌன் இடத்துல பேச வேண்டியது. மூசா நபி ஃபிரௌன் பேசுறதுன்னு செஞ்சாங்க. அப்ப ஆட்சியாளர்கிட்ட நபியாக இருக்கக்கூடியவர்கள், நபியுடைய உம்மத்தாக இருக்கக்கூடியவர்கள், அழைப்பு பணி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக பேசியதான் ஆக வேண்டும். அந்த பேசுவதற்கான உதாரணம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், நீங்கள் என்னுடைய இப்ராஹிம் இடத்துல, என்னுடைய நண்பர் இடத்துல உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, படிக்கணுமா இல்லைங்களா? அப்ப இதெல்லாம் சொன்ன உடனே இப்ராஹிம் நபி டென்ஷனே ஆகல. சரி, என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கில் இருந்து உதிக்க செய்கின்றார், நீ வேணா நாளைக்கு மேற்கில இருந்து உதிக்க செய் பார்ப்போம் அப்படி உடனே கேள்வி. தகச்சு போயிட்டான். இந்த பதிலை எதிர்பார்க்கல அவன். அந்த 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 மமதையில, அந்த ஆணவத்துல, அந்த திமிர்ல, நான் இப்ராஹிம் அடக்கிட்டேன், அவரை வாய் அடைச்சிட்டேன், நான் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்ன்றத இந்த சமுதாயத்துக்கு காட்டிட்டேன். பொதுவா எல்லாருமே இப்படிதான் செய்வாங்க. எல்லாருமே பொய்யும் புரட்டெல்லாம் பேசி, இல்லாத ஆதாரம் எல்லாம் காமிச்சு, தன்னை பத்தி ரொம்ப மிகைப்படுத்தி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவாங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சர்வாதிகாரி இப்படிதான் செய்வாங்க. நான் பயாலஜிக்கலா பிறக்கல அப்படின்னா எதனால சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அப்படிதான் பேசிருக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா சர்வாதிகாரிகளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் கடவுள், நான் இயற்கையா நான் பிறக்கல, நான் நேரடியாக வந்தேன் அப்படிலாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனா ரப்புக்கு போல் ஆளான்னு சொன்னவன் ஃபிரௌன் என்ன சொன்னா, அப்ப எல்லா சர்வாதிகாரி இப்படிதான் பேசுவாங்க. அப்ப ஒரு மூமினாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப தெளிவா இருக்கணும், இப்படிதான் பேசுவோம் அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுத்து விட்டது. சரி, இது எல்லாமே தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் டென்ஷன் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளை காலி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நடக்குது. மூசா நபியை கொல்ல திட்டம் போட்டாங்களா இல்லையா? நூஹ் நபியை கொல்ல திட்டம் போட்டாங்களா? எல்லாம் எந்த நபியும் அவங்க விட்டு வச்சாங்க? எந்த நபி சீர்திருத்த பணிகளை சொல்லி மக்கள் அதை நிராகரிக்கின்ற பொழுது, ஆட்சியாளர்கள் நிராகரிக்க பொழுது, ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவரை என்ன செய்யணும், இவரை விட்டா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன செய்வாங்க, கொலை முயற்சி செய்வாங்க இல்லைங்களா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா இல்லைங்களா? அதனால அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் போ அப்படின்னா, அதே மாதிரி இப்ராஹிம் நபி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ருது இவரை நம்மளாம் சொல்லிலாம் சரியா வராது, இவரை ஒரேடியா க்ளோஸ் பண்ணும். அதை க்ளோஸ் பண்றது எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா, நெருப்புல தூக்கி போடணும். அன்னைக்கு உள்ள அந்த உச்சபட்ச சித்திரவதை மிகுந்த ஒரு தண்டனை. இந்த தண்டனை அனௌன்ஸ் பண்ண உடனே அப்போது இப்ராஹிம் நபி மாறிட்டாங்கன்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே. ஆனா ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஏன்னா நான் அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கடல், மலை, பாலைவனம், ஆறு எல்லாமே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது. என்னை நெருப்புல போடுன்னு சொல்றான். அப்ப நெருப்புக்கு உத்தரவு இருந்தாதான் என்ன செய்ய முடியும், கொல்ல முடியும். ரப்ப தவிர என்ன கொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதனாலதான் அந்த இப்ராஹிம் நபியை என்ன செய்யறான், தூக்கி போடு அப்படின்னா. அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பானா, தன் ஃப்ரெண்ட் ஆச்சு இல்ல, தன்னுடைய நெருக்கமானவர் ஆயிடுச்சு இல்ல, தன்னுடைய தூதர் ஆயிடுச்சு இல்லையா? அல்லாஹ் என்ன பண்றான்னா, நம்ருதுக்கு ஏதாவது ஆயிருக்கணும், நம்ருது ஏதாவது செஞ்சிருக்கணும். அல்ல நம்ருத ஒண்ணு செய்யல. எங்க பேசினா, நேர நெருப்பு கிட்ட பேசினா. மெசேஜ் எங்க போகுது,
செய்தி எங்க போகுது? நெருப்பு கிட்ட போகுது. யா நாரு கூனி பரதன் சலாமா, என்னுடைய அடியார் வருகிறார், நீ குளிர்ந்து விடு. இதமான குளிர், என்ன ஃப்ரீசர் மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? நீ பாட்டுக்கு நெருப்பு குளிர்ந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆயிடும்? அப்படி ஆகக்கூடாது. எப்படிப்பட்ட உத்தரவு வருது பாருங்க, எங்க இருந்து வருது பாருங்க. அந்த படைத்திடம் இருந்து அப்படி எல்லாருமே நிற்கிறார்கள், எல்லாருமே எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஆனா இப்ராஹிமுடைய கதறலை கேட்போம், இப்ராஹிம் அணு அணுவாக வெந்து மடிவதை நாம் பார்ப்போம், கொண்டாடுவோம் அப்படின்ட்டு தூக்கி போடுறாங்க. எல்லாம் உண்மைதான், தூக்கி போட்டது உண்மைதான், நெருப்பு எரிஞ்சிட்டது உண்மைதான், ஆணவத்தோட எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உத்தரவு எங்க வருதுன்னா நேர நெருப்போட அல்லாஹ் பேசுறாங்க, ஸ்டாப் பண்ண அப்படின்னு. அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு வேலை செய்வாது, அது அல்லாஹ்வுடைய அடிமை தானே. கண்ணியத்துக்குரியவர்களே, அது அங்கே கட்டுப்பட்டது. இன்றைக்கும் சொல்கிறேன், இறைவனுடைய சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் நடந்தால் ஒரு கட்டத்திலே அதாவது பௌதிக விதிகள் நின்றுவிடும். அதான் இங்க முக்கியம். சட்டம் எப்படின்னா, இந்த பௌதிக விதியெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். எல்லா இடத்திலும் அல்லாஹ் தான் இங்க பெரியவன். ஆக அவன் நாடினால் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் மாற்றலாம். அதனால்தான் அல்லாம இக்பால் சொன்னாரு, ஆகு ஹே நம்ரூத் ஹே கஹா ஹே இப்ராஹிம் அப்படின்னா. நெருப்பு இருக்கிறது, நம்ரூத் இருக்கிறார். நம்ரூத்னா உங்களுக்கு வந்திருக்கும் யாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், நான் விளக்க தேவையில்லை. நெருப்பு தான் பாக்குறேன், எல்லா இடத்துலயும் நெருப்பு தானே இருக்கதானே செய்யுது. அப்ப எல்லாமே இருக்குது. ஆனா யாரை தேடுது இந்த 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 காலகட்டம்? யாரை தேடுகிறதுன்னா இப்ராஹிம்களை தேடுகிறது. நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்ராஹிம் வந்துட்டாங்கன்னா நம்ரூத் சாப்டர் க்ளோஸ். நம்ரூத் இருக்க முடியாது. நம்ரூதுடைய டேட் ஆஃப் எக்ஸ்பைரி எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ராஹிம் வந்துட்டாங்கன்னா நம்ரூத் க்ளோஸ். மூசா நபி வந்துட்டாங்கன்னா ஃபிரௌன் ஜோலி முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த சமூகம் இந்த காலகட்டம் மூசாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, இப்ராஹிமை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இறைவன் நெருப்புக்கு ஆணையிடுகிறான், நீ குளிர்ந்து விடு அப்படின்னு சொல்லிடு. ஆக இப்ராஹிம் நபி அங்கிருந்து என்ன செய்யறார்கள்? காப்பாற்றப்படுகிறாள். அதுக்கப்புறமும் சோதனைய விடாம இருந்தா பாருங்க. இன்னைக்கு நம்ம பாக்குற மக்கா இல்லைங்க, அவங்க ரொம்ப நாளா துவா கேட்டாங்க. எதுக்கு துவா கேட்டாங்க? பொதுவா பிள்ளை துவா கேட்கறது நான் போனதுக்கு அப்புறம், மூத்தா போனதுக்கு அப்புறம் தன்னுடைய பிள்ளைங்களை பார்த்துக்கணும், பொட்ட பிள்ளைய பார்த்துக்கணும், கடையை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், தோட்டம் துறவு நேரம் நீச்சு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், கடைசி காலத்துல என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கணும், அப்படிதானே பொதுவா பெரும்பாலோர் நினைப்பாங்க, துவா கேட்பாங்க. இப்ராஹிம் நபி தூர நோக்கோட கேட்கிற, இறைவா என்னுடைய பணியை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை தான் அப்படின்னு கேட்கிறார். பிள்ளை எல்லாத்துக்கும் வரதாங்க போகுது, அதை விஷன் பேஸ்டா மாத்தணும், அதையும் ஒரு நன்மையா மாத்தணும். அந்த பிள்ளை அது ஒரு ஒரு ரஹ்மத்தா மாறணும், லானத்தா மாறக்கூடாது. இன்னைக்கு ஏன் பிரச்சனை அப்படின்னா, ஏன் பிள்ளை சைத்தானா மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த மேனுஃபேக்சரிங் அந்த ஆரம்பமே என்ன இருக்குது, இவங்க அப்ளிகேஷன் போடும்போது என்ன போட்டான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சாலிகான பிள்ளை வேண்டும், எனக்கு உனக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளை வேண்டும், இந்த ஏகத்துவ செய்தியை எடுத்து செல்லக்கூடிய மகன் வேண்டும். அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, விட்டுட்டு போ அப்படிங்கிறா. கை குழந்தையும் அந்த பெண்மணியும் மனைவியும். எவ்வளவு பெரிய சோதனை! இப்ப இதெல்லாம் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நீங்க சாதாரண இப்ப சிட்டிக்குள்ள கூட விட்டுட்டு வந்தா 1 ஹவருக்கு ஒரு முறை போன் பேசலாம். இல்லைன்னா ஏன் போன் பேசுறேன்னா அதுக்கப்புறம் விஷயமே வேறையா மாறிடும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பொட்டல் வெளியில விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போறது முன்னாடி கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு ஒரு உரையாடல், ஒரு கண்ணீரோட கேள்வி கேட்கிறாங்க ஹாஜர் அவர்கள். கணவனை பாருங்க, எங்க நீங்களா போறீங்களா, அல்லாஹ் சொல்லி போறீங்களா? இவ்வளவுதாங்க கேட்டது. அந்த மாதரசி நம்முடைய அன்னை என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, எங்க நீங்களா போறீங்களா, அல்லாஹ் சொல்லி போறீங்களா? இப்ராஹிம் நபி சொன்னாங்க, இல்லம்மா நான் ஏன் இஷ்டத்துக்கு போல, அல்லாஹ் சொல்லி போறேன், போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். ஏன்னா எப்பவுமே பெண்கள் ஆண்களை டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. அது கணவனா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மருமகனா இருக்கட்டும், பெண்ணுன்னா அவன் பெரிய கண்ணியமானது. அந்த உதாரணம் தான் ஹாஜராட்ட இருக்கு அப்படிங்கிறான். போய் பாரு அப்படிங்கிறான். என்னோட அடியாள் எப்படி என்ன சொன்னா பாரு. பெரிய யாரு? என்னுடைய ஃப்ரெண்ட் யார்? இப்ராஹிம். இப்ராஹிம் நபி என்ன சொன்னாங்க? போறீங்களா, போயிட்டு வாங்க. என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இங்க பாரு, என்ன படைச்சது இறைவன், எனக்கு பிள்ளைய கொடுத்தது இறைவன். அவன் என்ன பாதுக்க மாட்டானா? என் பிள்ளைய சாவடிச்சிருவானா? என்னை கவனிக்க மாட்டானா? போயிட்டு வாங்க நீங்க. அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அவங்க பாத்தீங்கன்னா பிசிக்கல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஸ்பிரிச்சுவலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அறிவு ரீதியா மென்டலி ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இந்த மாதிரி பெண்லாம் நமக்கு வேணும். சில பெண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிகா இருப்பாங்க, ஆனா ரொம்ப நோஞ்சானா இருப்பாங்க.
பிசிக்கலி ரொம்ப டவுனா இருப்பாங்க. சில பெண்களை பாத்தீங்கன்னா பிசிக்கலி வந்து நல்ல திடகாத்திரமா இருப்பாங்க. ஆனா ஈமானு, தக்குவா, சபரு, அட்ஜஸ்ட் பண்ணி போறது, பெரியவங்களை மதிக்கிறது, குடும்பத்தை அனுசரித்து போறதுல கீரியும் பாம்புமா இருக்கு. அவ்வளவுதான். எல்லாம் மார்க்கெல்லாம் தெரிஞ்சிருக்கா, ஒரு கொஞ்சம் கூட என்ன செய்ய முடியாது, அந்த பிள்ளையோட இருக்கவே முடியாது. இது ரெண்டுமே தவறு. ஆக ஹாஜரா இடத்துல ஏன் அல்லாஹ் சொல்றான், நீ பாரு இப்ராஹிமோட கூட இருந்தவங்க கிட்டே உங்களுக்கு மாடல் இருக்குன்னு ஏன் சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு அழகான பதில் கொடுக்குறாங்க. அந்த பதில் கொடுத்த உடனே அல்லாஹ் வந்து தண்ணியை கொடுத்துட்டானா, அவங்க என்ன கொடுத்துட்டு போயிருப்பாங்க இப்ராஹிம் நபி அவர்கள், கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் தண்ணியை கொடுத்துருப்பாங்க. எத்தனை நாளைக்கு வரும்? ஒரு 2 நாள் வந்திருக்கும், ஒரு வாரம் வந்திருக்கும். அப்புறம் புள்ள அழுவுது, புள்ள பசிக்குது. அவங்க வந்து இப்படி சொல்லல, இந்த பாரு நான் சொன்னேன், இந்த மனுஷன் விட்டுட்டு போயிட்டா, இந்த மாதிரி விட்டுட்டு போலாமா, இவங்க இது மார்க்க பண்ணியா, இவங்க மட்டும் தான் இருக்கிறாங்களா, இவங்க தான் பெரிய தீனை தூக்கி சுமக்கிறாங்களா, இவங்கள விட்டா யாருமே இல்லையா, எந்த டைலாக பேசல. ஏன் நீ எப்படி பேசணும்? உன்னை பிரச்சனை நான் தானப்பா, உனக்கு ஒரு பிரச்சனை எங்க வரணும், எங்கிட்டவா. அதுதான் அந்த ஹஜ்ஜி பெருநாள் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கு உள்ள பாடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ராஹிம் நபியுடைய மனைவியப்பா என்ன சொன்னாங்க, கிளைம் பண்ணாங்களா, நான் வந்து ஒரு நபியினுடைய மனைவி, நான் வந்து ஒரு நபியினுடைய உம்மா, என்ன போய் எப்படி செய்யலாமா. இன்னும் இப்ப பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு தொழுகிறேன், நான் இத்தனை வருஷமா நோன்பு வைக்கிறேன், என்ன எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான், அவன் மாதிரி ஜும்மாக்கே வர்றது இல்ல, பில்டிங் மேல பில்டிங் வாங்கிட்டே இருக்கிறான், என்டையர் ஏரியாவை அவன் தான் மாறிட்டு போல தெரியுது, 2 காருனா இப்ப 4 கார் வாங்கிட்டான், எதுக்கு நீ பாக்குற? அப்படி தொழுத உடனே அவனுக்கு கட்டுக்கட்டா கொடுத்துடணுமா? என்ன என்ன காரணம்னா, விஷயம் தெரியாது, மார்க்கத்தை புரியல. அப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய அந்தஸ்து உள்ள அந்த பெண்மணிய நான் எப்படி சோதனைக்கு ஏற்படுத்தினேன் இந்த பாலைவனத்துல. ஆனா அவங்க புள்ள அழுவுன்னு சொல்லிட்டு நிந்திக்கல, அழுது புலம்பல்ல, சரி நம்ம இங்கே மௌத்தா போக வேண்டியதான் அப்படின்னு உட்காரல, முடையுடல, எழுந்து நின்றார்கள். எழுந்து நிக்கிறாங்க. என்ன நிக்கிறாங்க, என்ன விஷயம்னா, அல்லாஹ் என்ன படைச்சான், கண்டிப்பா ரிஸ்க் வச்சிருப்பான். சுப்ஹானல்லாஹ், என்ன ஈமானுங்க எப்படி? அல்லாஹ் என்ன படைச்சான், அல்லாஹ் என்ன இந்த இடத்துல இருன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான், அல்லாஹ்க்கு தெரிஞ்சுதான் எல்லாம் நடக்குது. அப்ப என் பிள்ளைக்கு உணவு இங்க இருக்கும், என் பிள்ளைக்கு தண்ணீர் இங்கே கிடைக்கும் அப்படின்னு ஓடினாங்க. சஃபா குன்று, இன்னைக்கு பாக்குற குன்றுல ஏசி போட்டு வச்சிருக்கிறாங்க, அன்னைக்கு அந்த வேணா வெயில்ல ஏறி பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம், தூரத்துல காணல் நீர் மாதிரி தெரியும் வெப்ப காலத்துல. மருவா கிட்ட அது தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியுது, யாரோ வர்ற மாதிரி தெரியுது. உடனே அந்த தாய் உள்ளம் இல்லையா பதறிக்கிட்டே ஓடுறாங்க மருவாக்கு. அங்க போய் பாக்குறாங்க, ஒண்ணு இல்ல. இந்த பக்கம் இருக்கிற திருப்புவாங்க, சஃபா மருவா 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 7 முறை ஓடினார்கள். எங்கேயுமே நிராசையான வார்த்தை வரவில்லை, எங்கேயுமே அல்லாஹ்வை நிந்தனை செய்யக்கூடிய ஒரு வார்த்தை வரவில்லை. அவங்க அழுதாங்க, அவங்க துஆ செஞ்சாங்க, உழைச்சாங்க, ஓடுறாங்க. அந்த அந்த உழைப்புக்கான பதில் கூப்பிடுறான் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இங்க பார், இந்த குழந்தை எங்க அழுதுகிட்டு இருக்குதோ அங்க போய் தண்ணியை கொடு. சுப்ஹானல்லாஹ், எப்படி அந்த குழந்தை அந்த இஸ்மாயிலுடைய கால் எங்க பட்டு கொண்டு அதை அழுத்து கொண்டு இருக்கிறதோ அங்க போய் நீ தண்ணீரை கொடு அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு தருவானா மாட்டானா? இன்னைக்கு தருவானா பாருங்க. பாருங்க, அந்த நெருப்பு குண்டம் சோலைவனமாகிறது, இந்த பாலைவனத்தை ஜம்ஜம் ஊற்று வருகிறது. என்ன காரணம்? இங்க பாரு, நீ எனக்கு கீழ்ப்படுத்து நடந்தீங்கன்னா, நீ சொன்னா அது நடக்கும், என் சார்பா நீ சொன்னீன்னா, ஏன்னா அந்த எல்லாமே என்னுடைய கட்டுப்பாடு, இந்த வானம் பூமி. அப்ப என் சார்பா என்னுடைய அடியாளாக இருந்தால் உனக்கு நான் எல்லாமே செய்து கொடுக்கணும். அன்றும் செய்தால் இன்றைக்கு பாக்குறான், பாலஸ்தீனத்துல எவ்வளவு அடிக்கிறீங்க, எவ்வளவு உதைக்கிறீங்க, எத்தனை கிலோ குண்டு போடுறீங்க. குரான் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆபீஸ்கள் குரான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. நோம்பு நேரத்துல ஒரு பையன் சொன்னா, நீங்க எல்லாம் நோம்புக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறீங்க, சஹருக்காக முயற்சி பண்றீங்க, நாங்க 4-5 மாசமா நோம்புல தான் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நீங்க என்ன ரமலான்ல நோம்பு இருக்கிறீங்க, நாங்க எப்பவுமே நோம்பா தான் இருக்கிறோம். நீங்க எல்லாம் வந்து இஃப்தாருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, நாங்க எப்ப குண்டு விழாதான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க எப்பயும் மரண ஓலை, நீங்க வந்து அசான் சத்தத்துக்காக முடிச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன பாங்க சொல்லிட்டாங்க, நம்ம இஃப்தார் பண்ணணும், பாங்க சொல்லிட்டாங்க நம்ம தொலை போனோம். ஆக நாங்கள் குண்டு சத்தத்துக்கு இடையில இருக்கிறோம். ஆனா அவங்க வந்து அந்த போராம இருந்தால, படிக்காம தானே இந்த FIFA கால்பந்தாட்ட போட்டியில தகுதி பெற்றிருக்காங்க உலகத்துல. பாலஸ்தீனன் எல்லாரும் பாக்குறாங்க, என்னப்பா அந்த மருந்து இல்லைன்ற, சாப்பாடு இல்லைன்ற, தண்ணி இல்லைன்ற, வீடு இல்லைன்ற, எங்கேயா போய் பிராக்டிஸ் பண்ணீங்க, எப்படிப்பா நீங்க வந்தீங்க, எப்படிப்பா இன்டர்நேஷனல் லெவல்ல தகுதி சுற்றுக்கு நீங்க ரெடி ஆகுனீங்க கேட்கிறாங்களா இல்லைங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலஸ்தீன மக்கள் நாங்கள் இப்ராஹிமுடைய வாரிசுகள், நாங்கள் வாழ்ந்தால் ஈமானோடு இருப்போம், மௌத்தா போனா ஷஹீதானா சொர்க்கத்துக்கு போவோம், இவன்கிட்ட போய் அடிமையா இருக்க மாட்டோம். இந்த நம்புறதுகள் கிட்ட, இந்த ஃபிரௌன்கள் கிட்ட, இந்த நெத்தன்யாஹு கிட்ட நாங்கள் எங்கள் ஈமானை அடக்க வைக்க மாட்டோம். நாங்க இருந்தா ஈமான், அதான் எங்களுடைய லாஜிக். அது என்ன ஆனாலும் சரி,
நீங்க உலகம் சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க. நீங்க 54 நாடா இருங்க, 84 நாடா இருங்க, எங்களை கண்டுக்காம கண்டுக்காம இருங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் சொல்லுகிறோம். அங்க ஒரு அறிஞர் பயான் பண்ணாரு, தக்குவா பத்தி எல்லாம் பேசினாரு. இவ்வளவு தூரத்துக்கு ஷஹீதாகி இருக்கிறோம், இத்தனை பேர் மௌத்த பாக்குறீங்க, இத்தனை பேர் ஜனாசா பாக்குறீங்க, இத்தனை ஹாஸ்பிட்டல இடிச்சுட்டான், இத்தனை பள்ளிக்கூடத்தை இடிச்சுட்டான், இத்தனை பேர் விதவி ஆயிட்டாங்க, இத்தனை பேர் அனாதை ஆயிட்டாங்க, இதெல்லாம் சொல்லாத பாடமா என்னுடைய பயான் சொல்ல போது அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சார் பயான். இதெல்லாம் பார்த்து உங்க ஈமானே வரலன்னா நான் பயான் பண்ணியா உங்களுக்கு வரப்போகுது. ஆக அது எவ்வளவு ஒரு வேதனையாக அவங்க சொல்றாங்க என்பதை பாருங்கள். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கும் கூட உலகத்திலே இப்ராஹிமுடைய வாரிசுகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவங்க செஞ்சாங்க. ஆக அந்த உழைப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜம்ஜம் தண்ணீரை அங்கே கொண்டு வந்து கொடுத்தானா இல்லைங்களா? இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்ப அந்த புள்ள வளருது இல்லைங்களா? வளர்ந்த புள்ளைய குர்பானி கொடுன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப 2 ஆப்ஷன் இருக்குது. ஒண்ணு, இப்ராஹிம் நபி, சில பேர் இருக்கிறாங்க நான் தான் தலைவர் வா, அவள்கிட்ட சொன்ன கேட்க மாட்டாங்க, விளங்காதுங்க அவளுக்கு, விளங்கவே விளங்காது அப்படின்னு சொல்லி நேரா கூட்டு போய் அறுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆப்ஷன் நம்பர் 1, அல்லாஹ் சொல்லிட்டா பிள்ளைய கூட்டு போய் செஞ்சிடுவா, நேரம் அறுத்து போட்டுக்கலாம் இல்லையா? அப்படி செஞ்சாங்களா? செய்யல. ஆப்ஷன் 2 என்னன்னா, மனைவிட்ட பேசுறாங்க, மகன்கிட்ட பேசுறாங்க. அப்ப மனைவி எவ்வளவு தூரத்துக்கு ஒரு 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 தகுதி வாய்ந்த ஒரு பெண்மணி பாருங்க. இல்ல இல்ல அப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது, ஏன்னா என் பிள்ளைய நீங்க கொண்டு போலாமா, நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அது எப்பவுமே சின்ன குழந்தை இறந்து போனா கூட கஷ்டம் இருக்காது. ஒரு ஒரு வாலிப வயது அடைந்த அப்படிப்பட்ட நிறைய கற்பனைகளோடு பேரண்ட்ஸ் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளையினுடைய பிரிவு என்பது எந்த தாய் தந்தையாலும் தாங்க முடியாது. ஆனா அப்படிப்பட்ட பிரிவை கூட தாங்குறாங்க. இப்ராஹிம் நபி தன் மகன்கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி இறைவனுடைய கட்டளை வந்திருக்குது, நீ என்ன நினைக்கிற? சும்மா என்ன கவுன்சிலிங்க, என்ன மாதிரி மசூராங்க? பையனையும் ஒய்ஃபையும் வச்சுக்கிட்டு எப்ப நான் உனக்கு குர்பானி கொடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றான், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன், நீ என்ன கருதுகிறாய்? பையன் கேட்கிறாங்க. பையன் என்ன சொல்றாரு? சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரீன். தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு என்ன சொன்னானோ அப்படி நிறைவேற்றுங்கள், என்னை பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீர்கள். உலகம் பார்த்துச்சு, நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம்ல, குர்பானி கொடுக்கும்போது குர்பானி கொடுப்பவர் முன்னாடி போவார், குர்பானி கொடுக்கக்கூடியவர்களுக்கு பின்னாடி இழுத்துக்கிட்டு தான் போவாங்க. ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் இழுத்துக்கிட்டு அது ஒரு 4 பேர் தள்ளிக்கிட்டு அது போறதுக்குள்ள அந்த இடத்த போய் சேர்க்கறதுல பெரும்பாடு. ஆனால் இங்க என்ன காட்சினா, இப்ராஹிம் நபி அவர்களும் குர்பானி கொடுக்கப்படக்கூடிய இஸ்மாயில் அவர்களும் 2 பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பாப்பாவும் மகனும், தந்தையும் மகன் எங்க தன்னை இழப்பதற்கு என்ன செய்யறாங்க? 2 பேரும் போறாங்க. அங்க போன உடனே கத்தியை தீட்டுகிறார் இஸ்மாயில், கழுத்தை நீட்டுகிறார், முடிஞ்சு போச்சு. கத்தி எடுத்து வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. வெட்டணும், ரத்த பீரிட்டு வரணும். வான மண்டலத்திலிருந்து ஒரு உத்தரவு, நிறுத்தே இப்ராஹிமே. அவ்வளவுதான், அப்படியே பூமியே நின்றுடுச்சு. அந்த பாலைவனம் எதிர் வச்சுச்சு, எல்லாமே ஸ்டாப். பேரண்டம் பிரபஞ்சனுடைய எல்லா விதிகளும் நின்று விட்டன. ஒரு சில கணங்கள் அல்லாஹ் சொல்றா, இந்த நான் ஆடை அனுப்பியிருக்கிறேன், நீ இதை வெட்டு. அந்த ஆடு அம்மா அப்பா, அதாவது குட்டி போட்டு வந்த ஆடு, நேரடியாக வந்த ஆடு. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தாய் தந்தை இல்லாமல் பிறந்தார்களோ அது போன்று இஸ்மாயிலுக்காக அல்லாஹ் தஆலா ஸ்பெஷலா என்ன பண்றான்? தன்னுடைய படைப்பாக ஆடை அனுப்புகிறான். பாக்குறோமா இல்லைங்களா? அதை வந்து இப்ராஹிம் நபி குர்பானி கொடுத்தாங்க. இந்த குர்பானி கொடுக்குற இந்த ஸ்பிரிட் நமக்கு வேணுமா இல்லைங்களா? என்ன நம்ம பேசிட்டு இருக்கிறோம்? இல்ல நான் அங்க போய் பிடிச்சிட்டேன், நான் ஆந்திரா பார்டரை போய் பிடிச்சிட்டு வந்தேன், நான் கேரளா பார்டரை பிடிச்சிட்டு வந்தேன், இது என்ன ரேட்டு தெரியுமா, இது என்ன கிலோ தெரியுமா அப்படின்னு ஆண்கள் பேசுறதும், இல்ல மாஷால்லா அந்த கறி ரொம்ப நல்லா வந்துச்சுமா, இல்ல நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறோம், மொட்டை மாடல காய போட்டிருக்கிறோம் அப்படின்னு பெண்கள் பேசுறதும், அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குர்பானி தத்துவத்தை அசலா விளங்கல. அந்த வந்து குர்பானி வந்து நம்ம கறியா பார்க்கறோம். ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சுட்டு சாப்பிடணுமா, அவிச்சு சாப்பிடணுமா, பொரிச்சு சாப்பிடணுமான்றது பாக்குறோம். ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தான் மகனையே கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி மகனை கொடுன்னு நான் சொல்லல, உன் சொத்தை கொடுன்னு நான் சொல்லல, உன் கடையே கொடுன்னு சொல்லல, உன் குடும்பத்தை கொடுன்னு சொல்லல. நான் சொல்ற மாதிரி தொழுகைக்கு வாப்பா, ஜக்காத்தை கொடுப்பா, 2% கொடுத்தா போதும், ஜக்காத்தை கொடுப்பா, தக்குவாவா இருப்பா, ஹராம் பக்கம் போகாத, தவறான பக்கம் போகாத, சைத்தான ஃபாலோ பண்ணாத. என்ன இவ்வளவுதானே சொல்றான். இதானே அந்த குர்பானினா என்னங்க? அந்த இறைவனுக்காக தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய ஆசைகளை அறுத்து கொடுப்பது. அதான் நாங்க இப்ராஹிம் கொடுத்தாங்க, அதான் நம்ம செய்யறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த தன்மை நம்மிடத்தில் வரணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுகு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கின்றீர்களே ஆடோ மாடோ ஒட்டகமோ, அதனுடைய இறைச்சி என்னை வந்து சேருவதில்லை, அதனுடைய ரத்தம் என்னை வந்து சேருவதில்லை, உங்களுடைய இறையச்சம் நான் என்னை வந்து சேரும்.
நான் பாக்குறது நீ எவ்வளவு பெரிய ஆளு, நீ எவ்வளவு பெரிய ஆட்டை கொடுக்குற, எவ்வளவு பெரிய கறியை கொடுக்குற, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையாது அந்த ரத்தம், எனக்கு தேவையா அந்த கறி, எனக்கு தேவையா? அப்ப நான் ஏன் சொல்றேன், தக்குவா வரணும் உனக்கு. எப்படி இந்த குர்பானி கொடுக்கிறியோ அந்த மாதிரி உன்னுடைய மன இச்சையை, கீழ்த்தரமான ஆசைகளை, பாவமான சிந்தனைகளை, ரொம்ப வல்கரான அந்த புத்திகளை எல்லாம் எனக்காக நீ விட்டு, அதுதான் பெருனா, எனக்காக நீ விடு வா. அதை விட்டேன்றதுக்கு அடையாளமாக நீ மாட்டக்கூடாது, அந்த விட்டேன்றதுக்கு அடையாளமா நீ மாட்டக்கூடாது. அது போய் அங்க போய் அறு. அதை அறுக்கும் போது என்ன ஆகும்னா உன்னுடைய உணர்வுகளை அறுத்து போட்டு விட்டு வர வேண்டும். அதுதான் மார்க்கம் சொல்லுகிறது. அதுதான் இப்ராஹிம் நபி அவர்கள் செய்தார்கள். ஆக அதை நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆக நாம் மட்டும் கொண்டாடுவோர் இல்லாமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆட்டுக்கறிகளை கொடுக்கலாம், கறிகளை கொடுக்கலாம், பிரியாணிகளை கொடுக்கலாம். ஆக முஸ்லீம் அல்லாதவரும் உங்க வீட்டை கூப்பிடுங்க, அல்லது அவங்களுக்கு கொண்டு போய் கூடுங்க. வெறும் நீங்களே வச்சு ஃப்ரிட்ஜ் நிறைச்சி மொட்டை மாடி நிறைச்சி நீங்களே சாப்பிட்டு நீங்களே முடிக்காம அதை இந்த தத்துவம் என்ன, இப்ராஹிம் நபி யாரு, காபத்துல்லாக்கு ஏன் போறோம், எதுக்கு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் அங்க போறாங்க, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லணுமா இல்லைங்களா? ஆக அதை சொல்லி அந்த மார்க்கத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தியாக திருநாளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிமுடைய உணர்வுகளை நமக்கு தருவானாக, இறையச்சத்தை தருவானாக, தக்வாவை தருவானாக, சபுரை தருவானாக. அந்த குடும்பம் போல் நம்முடைய குடும்பம் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைப்பானாக. நம்மளுடைய மனைவிமார்களையும் அல்லாஹ் தஆலா கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளையும் இஸ்மாயிலுடைய வாரிசுகளாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. தற்காலிகமான இந்த உலக வாழ்க்கையில் வெற்றியை தருவானாக, நிரந்தரமான மறு உலக வாழ்க்கையில் வெற்றியை தருவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉன் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.